நம்ம மயிலோட அப்பா வந்து சரவணனையும் அஞ்சலியும் கோயிலில் பார்த்ததா நம்ம மயிலோட அம்மாட்ட வந்து சொல்லிடுறாருங்க. அதோட நம்ம மயிலோட அம்மா சும்மாவே எப்படா சந்தில் சிந்து படலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இது ஒரு பிரச்சனையாக பிடிச்சி தொங்கிட மாட்டாங்க. அதே டைம் தாங்க மயிலோட அப்பாவும் அம்மாவும் நம்ம கோமதி வீட்டுக்கு வந்து கத்துன்னு கத்துறாங்க. என்ன பிள்ளை வளர்த்துருக்கீங்க, எவ்வளோ ஒரு பொண்ணோட தெரு தெருவாக உங்கள் மகன் சுற்றிக்கிட்டு இருக்கான், என் மயிலோட வாழ்க்கை என்ன பிரச்சனை, என் மகளுக்கு என்ன தீர்வு சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா அம்மா வந்து வீட்டில் வந்து கத்திட்டு இருக்காங்க. உடனே கோமதி சொல்லுவாங்க, வீட்டை விட்டு வெளியே போங்க, தயவு செய்து யாரை பற்றி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, என் பிள்ளையை பற்றி என்கிட்ட தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, வெளில போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அதே டைம் நம்ம சரவணன் வந்துடுறாரு. யார் வீட்டுக்குள்ள வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மயிலோட அப்பாவை அடிச்சிடறாருங்க. ரொம்ப இலக்காரமாக ட்ரீட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நம்ம சரவணன் வந்து மயிலோட அப்பா வயசுக்காவது மரியாதை கொடுத்துருக்கலாம், ஆனால் அடிச்சிடறாங்க கண்ணத்துக்கு கண்ணா. அதே டைம் நம்ம அப்பா அடி வாங்குறத பார்த்து நம்ம மயில் ரொம்ப கோவப்பட்டு கண்ணீரோட, எதுக்கு இங்கே வந்தீங்க, ஏன் இன்னும் என் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிடறாங்க. நம்ம வீட்டில் போய் மயிலோட வந்து அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறாங்க, இன்னும் ஏன் என் வாழ்க்கைக்கு சூனியம் வச்சுக்கிட்டே இருக்கீ, என் வாழ்க்கையை நிம்மதியாக இருக்கவே விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருக்காங்க. என்னையும் என் பிள்ளையும் இந்த வீட்டையும் நான் சம்பாரித்து நான் காப்பாற்றுறேன், எனக்கு பார்த்துக்கிற முடியும், யாரோட தயவும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்கங்க. மயிலோட வாழ்க்கைக்கு என்ன முடிவுன்னு சீரியலை பார்ப்போங்க.